அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனின் வெற்றி செல்லும் என உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் திமுக சார்பில் தயாநிதி மாறன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை செல்லாது என்று அறிவிக்க கோரி அந்த தொகுதியில் போட்டியிட்ட வழக்கறிஞர் ML ரவி என்பவர்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தேர்தல் வழக்கை தொடர்ந்திருந்தார். அது பார்க்கும்போது, அதாவது தேர்தல் பிரச்சாரம் ஏப்ரல் 17ஆம் தேதி நிறைவடைந்தது. ஆனால் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நாள் அன்று பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட்டு திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிரானது என்று தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பிரச்சார செலவு, விளம்பர செலவு, பூத் ஏஜென்ட்களுக்கு செலவிட்ட தொகையை முறையாக அவர் தெரிவிக்கவில்லை என்றும் தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட 95 லட்சம் ரூபாயை விட அதிகமாக செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒரு குற்றச்சாட்டுகளை நீக்க வேண்டும் என்று தயாநிதி மாறன் தரப்பிலும் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுதான் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பொறுப்பு விசாரிக்க வந்தபோது வழக்கு தொடர்ந்த ML ரவி தெரிவித்திருந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்று தெரிவித்து மேற்கொண்டு இந்த தேர்தல் வழக்கை தொடர்ந்து விசாரிக்க எந்த ஒரு காரணமும் இல்லை என்று தெரிவித்து தயாநிதி மாறனுக்கு எதிரான தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து அவர் வெற்றி பெற்றது செல்லும் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி.